கேரளாவில் மிகப்பெரிய எழுத்தாளர் வைக்கம் முகமது பசீர் என்பவர். இவர் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட செல்கிறார். சாப்பிட சென்று சாப்பிட்ட பிறகு பார்க்கிறார், தான் கொண்டு வந்த பர்ஸை காணவில்லை. கடை உரிமையாளரிடம் சொல்கிறார், நான் கொண்டு வந்த பர்ஸை காணவில்லை. சாப்பாட்டுக்கு எவ்வளோன்னு கேட்கிறார். அவர்கள் 10 ரூபான்னு சொல்கிறார். பர்ஸை காணவில்லை, பர்ஸை தொலைத்து விட்டேன் என்றதும் அந்த கடைக்கார உரிமையாளர் இவரை கிண்டல் செய்கிறார். காக்காயோ குருவியோ உங்களது பர்ஸை கொண்டு போயிருக்கும் என்று கிண்டல் செய்துவிட்டு சொல்கிறார். நீங்கள் போட்டிருக்கும் இந்த ஜுப்பாவை கலட்டி வைத்துவிட்டு சென்று காசை கொண்டு வாருங்கள் என்கிறார். அங்கிருந்து சாப்பிட வந்தவர்கள் எல்லாம் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். ஆனால் இவர் ஜுப்பாவை கலட்டி வைத்து விட்டார். பிறகு ஜுப்பாவை கலட்டிய பிறகு சொல்கிறார், உங்களுடைய வேட்டியையும் கலட்டி வைத்துவிட்டு சென்று வாருங்கள் என்று சொல்கிறார். இந்த 10 ரூபாவுக்கு வழியில்லாத உனக்கு எனக்கு மானம் என்றும் அவர் கேட்கிறார். கேள்விகளை பல அடிக்கொண்டே போகிறார். பசீர் செய்வதறியாது தன்னுடைய வேட்டியை கலட்டுவதற்கு பார்க்கிறார். அங்கிருந்த எல்லோருமே அவரை பார்க்கிறார்கள். அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெக்கம். ஆனால் திடீரென ஒரு அழுக்கு நிறைந்த கை ஓடி வந்து வேட்டியை கலட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்று 10 ரூபா காசை கடைக்கார உரிமையாளரிடம் கொடுத்து விட்டு இந்த வைக்கம் முகமது பசீரை அவர் வெளியே கூட்டிக் கொண்டு செல்கிறார். பசீர் போகிற நேரம் சொல்கிறார், அந்த காசை கொடுத்து உதவி செய்தவர் சொல்கிறார், சார் இது கள்வர்கள் நிறைந்த இடம் சார், கவனமாக வந்திருக்க வேண்டாமான்னு கேட்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் பர்ஸை கொண்டு வந்தேன், ஆனால் பர்ஸ் தொலைந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். சொன்னதும் அந்த தன்னுடைய அழுக்கு நிறைந்த கையால் ஒரு 10 பர்ஸை எடுத்து பசீர் முன்னே காட்டுகிறார். இந்த பர்ஸில் உனது பர்ஸ் ஏது என்று கேட்கிறார். பசீருடைய பர்ஸ் அதற்குள் இருந்தது. ஆனால் வைக்கம் முகமது பசீர் தன்னுடைய பர்ஸ் அங்கு இருந்தும் அந்த நாகரிகமாக நடந்து கொண்டதற்காக தன்னுடைய பர்ஸ் அங்கு இல்லை என்று சொல்கிறார். பசீர் தன்னுடைய கதையில் இப்படி சொல்கிறார், என்னை அவன் அந்த கடைக்கார உரிமையாளர் வந்து உன்னுடைய வேட்டியையும் அவிழ்த்து வைத்துவிட்டு செல் என்றதும் அங்கே பார்த்து கொண்டிருந்தார்களே, என்னுடைய அரண் நிர்மாணத்தை பார்க்க ஆசைப்பட்டு கொண்டு காத்து கொண்டிருந்தார்களே, அது அறமா? அல்லது எனது மானம் போகிறது என்றதும் தான் திருடிய பர்ஸை கொண்டு வந்து அந்த காசை கொண்டு வந்து என்னை மீட்டானே, அவன் அறமா? அல்லது அவனும் திருடிய பர்ஸ், என்னுடைய பர்ஸ் அவனுடைய கையில் இருந்தும் அதை என்னுடைய பர்ஸ் அங்கு இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தேனே, அது அறமா என்று கேட்கிறார். இதில் எது அறம் என்று நீங்களே முடிவு சொல்லுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் கீழே கமெண்ட்ஸ் எடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக இந்த கதையை ஷேர் செய்யுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.